ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புளி மிளகா தொக்கு. இந்த புளி மிளகா தொக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கூழுக்கு சைட் டிஷ்க்காக பண்ணியிருக்கேன். எல்லா வகை கூழுக்கும் சூப்பராக இருக்கும். கூழுக்கு மட்டும் கிடையாது, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 15 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இந்த 15 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக கீரல்னு அவசியம் இல்லை, நடுவில் மட்டும் கீரல்னா போதும். இப்போ காரமே வேண்டாம் அப்படின்னு நினச்சா பஜ்ஜி மிளகாவில் கூட இதை பண்ணலாம். இது வந்து மீடியம் சைஸ் காரமாக இருக்கும். இப்போ இந்த 15 பச்சை மிளகாய்க்கு ஒரு கையளவுக்கு கருப்பு புளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, வேறு எந்த பொடி வகைகளும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். இப்போது இந்த ஒரு கை அளவுக்கு புளியை வந்து 200 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஆயிடுச்சு. பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். மிளகா நல்லா வதங்கி ஓரளவுக்கு இந்த டார்க் க்ரீனாக இருக்க மிளகாயெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பழுப்பாகி வெள்ளை கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நல்லா நல்லெண்ணெயில் வதங்கி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்து நல்லா அந்த புளி தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ மூடி போட்டு வேக விட்டுலாம். வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து இப்போ கொலனாகி நல்லா தண்ணியும் ஃபுல்லாக வற்றி எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு சூப்பரான புளி மிளகா தொக்கு பாருங்கள், பார்க்குறப்பே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலும் இது கெட்டு போகாது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.